தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திக்கிறேன், மகிழ்ச்சி. என் வீட்டு பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். எங்கள் வீட்டு பிள்ளைகளால் உங்களுக்கு கெடுதல்கள் வரக்கூடாது. ஒரு புள்ள பார்க்குறோம், அந்த புள்ள பிறந்திருக்கு, அது நல்லா இல்லைங்க, அந்த புள்ள பிறந்த நேரம் எனக்கு சரியில்லைங்க. எத்தனை வீட்டில் சொல்கிறோம்? பிள்ளை பிறந்த நேரம் அப்பாவை காலி பண்ணிடும். எத்தனை வீட்டில் நடக்குது? நமக்கு முதல்ல பயமே வந்துடும். ஐயோ புள்ள பிறந்ததுங்க, அதுக்கு பிறகு அப்பா டவுன் ஆகிட்டாருங்க. ஆனால் சில பிள்ளை பிறந்த பிறகு தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்படி அதிர்ஷ்ட பிள்ளைகள்லாம் நிறையா உண்டு. இந்த அதிர்ஷ்டம் எங்கே குறைவுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது நமக்கு சுமங்கலி பலனை எப்போ குறைச்சிடும். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை எப்போ டவுனாக அந்த நம்ம வீட்டை கொண்டு போயிடும். இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வீடு முதல்ல விமோச்சனத்துக்கு வரும். எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது. ரொம்ப எளிமையான பரிகாரங்களை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல செய்தி, இந்த சித்திரை மாதம் குழந்தை பிறந்தா அது நல்லது கிடையாது, அப்பன் தெருவிலே அப்படின்வாங்க. வெள்ளிக்கிழமையில் ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா வாழ்க்கை நிராயுதபாணியாக அந்த அப்பா ஆயிடுவாருன்னுவாங்க. இது உண்மைங்களா? எஸ், உண்மைதாங்க. அதை எந்த அளவுக்கு உண்மையாக நம்ம எடுத்துக்கணுங்கிறது தான் முக்கியம். ஒரு எல்லையை தாண்டி ஒரு விஷயத்தை யோசிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமையில் சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா பொதுவாக சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் அது ஒரு அக்னி நட்சத்திர காலம். அதனால் தாயாருக்கு உடல் சுகங்கள் பிரச்சனைகள் ஏற்படும், தந்தைக்கு அலைச்சல்கள் ஏற்படும். இது அந்த காலத்தில். இந்த காலத்துலேயும் அதேமாதிரி நெருக்கடிகள் ஏற்படும். இது அதாவது என்ன சொல்லுவாங்க, சூழ்நிலை ரூபமாக, பிரபஞ்சத்தின் மூலமாக. ஆனால் இயற்கையாக அதோடைய தாத்பரியம் என்ன உள்ள வருது அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கிறாங்க, சித்திரை மாதத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதிப்பை உண்டாக்குது. எப்படி உண்டாக்குது? பொதுவாக ஒரு ஆண்மகன் இல்லாமல் ஒரு பெண் மகளால் ஒரு குடும்பத்தை நடத்தும் போது கொஞ்சம் கஷ்டப்படுறான். இன்றைக்கி பெரும்பகுதி எல்லாம் டைவர்ஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இண்டிவிஜுவலாக தான் இருக்கிறாங்க. இந்த காலம் அப்படியே பழகிக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். அது ஏங்கிறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம பேசுவோம். அதுக்கு ஒரு விடையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக. இதோட இந்த பதிவோட நோக்கம் என்னென்னா, இந்த பிள்ளைகள் பிறந்ததுனால அப்பா அம்மா பிரிகிறாங்களா, அப்பாவுக்கு ஏதாவது கண்டம் ஏற்பட்டுடுதா, அதை தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பிள்ளைகள் வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறதுனால தந்தைக்கு கெண்டமாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த பையன் நல்லா வளர்ந்து, ஒரு பையனை எதுக்கு பெக்கிறோம்? அந்த பையன் நல்லா வளர்ந்து நமக்கு ஒரு பேர் எடுத்து கொடுப்பான், அவன் நாளைக்கு நம்மளை நல்லா பார்த்துப்பான், அவன் வளர்ந்து வரதை நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு தானேங்க பெத்த அப்பாவோட பெரிய ஆசை என்ன, பெத்த அம்மாவோட ஆசை என்ன? என் பிள்ளை நல்லா வளர்க்கான்ப்பா அப்படின்னாலே சந்தோஷப்படுவாங்க. அவன் கொடுக்கணும்னு நமக்கு தேவை கிடையாது. அவன் நல்லா வாழ்கிறத நான் பார்க்கணும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தேன், நான் கஷ்டப்பட்டேன், அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், இதானே எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் அந்த நல்லா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இதுதான் வெள்ளிக்கிழமையில் குழந்தை பிறந்தா. இது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, வெள்ளிக்கிழமையில் குழந்தை பிறந்தால் முதல்ல அப்பாவுக்கு பிரச்சனை வந்துடுங்கிறாங்க. அது இல்லை. வெள்ளிக்கிழமையில் ஆண்மகன் பிறந்தால் இந்த பிள்ளை நல்லா வளர்ந்து ஒரு ஹை சொசைட்டியில் ஒரு பெரிய மனுஷனாக, ஒரு தலைவனாக, ஒரு பெரிய பொருளாதார நிபுணராக, இல்லை அரசியல்வாதியாக, அதிகாரியாக பளிச்சிட்டு பிரகாசமாக வருவான். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் குழந்தை பிறந்தால் நல்லா வரும். ஆனால் அதை பார்க்க தந்தை இருக்க மாட்டார், இல்லை தந்தையால் பார்க்க முடியாது, இல்லை அந்த தந்தைக்கு அந்த பிள்ளைகளால் எந்த லாபமும் ஏற்படாது. இது எவ்வளோ கொடுமை தானே. அப்போ இதுக்கு சில பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். இது யதார்த்தம்தான். பிள்ளை பிறப்பதுங்கிறது யதார்த்தம். நம்ம இப்போ ஆப்ரேஷன் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் நம்ம பெரும்பகுதி என்ன பண்ணுறோம், வெள்ளிக்கிழமையில் எடுக்காமல் நம்ம மாற்றிக்கிறோம். ஆனால் சுகப்பிரசவம் வருது, என்ன பண்ணுறது? வெள்ளிக்கிழமை வயிற்று வலி வந்துடுது, குழந்தை பிறந்துடுது. இப்போ என்ன, யார் காரணம்? அப்போ இதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணிக்கணும்.
ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இதில் ரொம்ப ஒரு சூட்சமும் ஒன்று இருக்குது. பிள்ளைகள் நவமி திதியில் பிறக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அஷ்டமி திதியில் பிறக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அஷ்டமியில் பிறந்தால் மாமனுக்கு ஆகாது, ஆனால் நவமியில் பிறந்தால் அப்பனுக்கு ஆகாது. எப்படி? அஷ்டமியில் பிறந்தால் மாமனுக்கு ஆகாது. இதையெல்லாம் மாமனுக்கு ஆகாதது தான் பெருசாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வீட்டு பெண்களுக்கு அவங்க அண்ணன் தம்பி மேலே தான் ரொம்ப அக்கறை, புருஷன் விட. இயற்கை அது தானே, எல்லா வீட்லேயே தானே. அதனால் நவமியில் குழந்தை பிறந்ததுன்னா அது பெரிய விஷயமாக கனெக்ட் பண்ணுறது இல்லை. அதை எடுத்துக்கங்க. இன்னிலேருந்து நவமியில் குழந்தை பிறக்கக்கூடாது. பிறந்தால் அப்பாவுக்கு ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமை நவமி வரக்கூடிய நாளில் உங்கள் பிறந்த குழந்தைய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குலசாமிக்கு, ஒன்று குலதெய்வத்துக்கு, இல்லை ஊரில் காவல் தெய்வத்துக்கு, இல்லை முருகபெருமானுக்கு தத்து கொடுத்துருங்க. அறுபடையில் இருக்கிற ஒரு முருகனுக்கு கொடுங்க, இல்லை உங்களுக்கு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாளுக்கு கொடுங்க. இந்த புள்ளை என் புள்ளை இல்லை, குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுத்துடணும். அதை சரி சாமி நாங்கள் மறந்துட்டோம், எங்களுக்கு இப்போ தான் தெளிவே வருதுனால இப்போ கொடுங்க, கேட்டதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே கொடுங்க. தத்து கொடுக்கறதுன்னு பேர். இன்னிலேருந்து இந்த குழந்தை எதுவும் கிடையாது. தவிட்டுக்கு வாங்கிட்டு வரேன் அதுவும் கிடையாது. இந்த பிள்ளையே எனக்கு கிடையாது, இனிமேல் எல்லாம் உன் பிள்ளை அப்படி கொடுத்துட்டு வந்துடணும். சில பேர் பிள்ளைய கொடுத்துட்டு தவிட்டை வாங்கிட்டு வருவாங்க. தவிட்டுக்கு விற்றேன் அப்படிலாம் சொல்லி விற்கக்கூடாது பிள்ளைய. நம்ம பிள்ளையை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடும். நீ இனிமேல் ஊழியம் அந்த கோயிலுக்கு பண்ணு, ஏதாவது ஒரு கோயிலுக்கு அந்த பிள்ளைய கொடுத்துருங்க. அந்த பிள்ளை வாழ்கிற வரைக்கும் அந்த பிள்ளையோட பேர் என்னென்னா, இனிமேல் அந்த கோயில் பேரை சொல்லி தான் அந்த பிள்ளை பேரை கூப்பிடணும். உடனடியாக இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வீட்டில் அந்த அப்பாவுடைய ஆயுள் நல்ல பலம் பெறும். சுமங்கலியாக இருப்பாங்க பெண்கள். தந்தை தான் வளர்கிற பையனுடைய வளர்ச்சியை கண்டிப்பாக நல்ல சந்தோஷமாக பார்ப்பார். ரொம்ப எளிமையான பரிகாரம். அதேமாதிரி வீட்டில் சுமங்கலி பூஜை வெள்ளிக்கிழமை நவமி திதியில் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நவமி திதி எப்போ வரும்னு தெரியாது, எப்போ வருதோ அப்போ பண்ணணும். ரெண்டும் சேர்றது தான் பெரிய கஷ்டம். நவமி திதியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும்போது வீட்டில் சுமங்கலி பூஜை. முதல்ல தத்து கொடுத்துடணும் பிள்ளைய. ரெண்டாவது காலகட்டம் திரும்பி வெயிட் பண்ணி அதை இல்லை அன்றைக்கே கூட காலையில் தத்து கொடுத்துட்டு மத்தியானம் சுமங்கலி பூஜை பண்ணலாம். ஆனால் இது ரெண்டும் நடக்க வேண்டும். இப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக அப்பாவுக்கு பிள்ளைகளால் கெடுதல் வராது. ஆனால் வெள்ளிக்கிழமையில் குழந்தை பிறந்தா அப்பாவுக்கு ஆகாது, நவமி திதியில் குழந்தை பிறந்தா அப்பாவுக்கு ஆகாது. அப்பா தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாது, மகனுடைய வளர்ச்சியில் பங்கெடுக்க முடியாது. இதெல்லாம் எவ்வளோ கொடுமை. அதுக்கு பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம். நம்ம சுமங்கலி பூஜை வீட்டில் பண்ணணும். சுமங்கலிகள் பூஜை அதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக அடுத்த பதிவில் கொடுக்குறேன் எப்படி பண்ணணும்னு. சுமங்கலிகள் ஆராதனை, அப்போ தான் மாங்கல்ய பலம், நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம். மாங்கல்ய பலம் அப்போ தான் நீடிக்கும். அதுமாரி குழந்தைய உடனே தத்து கொடுத்துரும். குழந்தை உங்கள் குழந்தை கிடையாது. குழந்தை பிறந்துடுச்சுன்னா அதுக்காக அதை சொன்னேன், வெள்ளிக்கிழமையில் பிறந்துட்டு அப்படின்னு கவலையே படக்கூடாது. கவலை இல்லாமல் இருக்க தான் நான் வழி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதையும் ஒரு கவலையை எடுத்துக்கூடாது. கொடுத்துட்டு ஏங்க இனிமேல் என் புருஷனுக்கு நல்லா இருப்பாரா? நீ கொடுத்துட்ட, நம்பணும். சாமி அது தான் செய்வார், இந்த பிரபஞ்சம் அதை தான் செய்யும். அந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தும். இதை மட்டும் கண்கூடாக செய்யுங்க. வாழ்க்கை உயரும், வசதி கிடைக்கும், நிச்சயம் நல்லது நடக்கும். தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க, மகிழ்ச்சி குறையாது. இதை ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அது என்றைக்குமே நம்மளை பாதிக்கும், அது நம்மளை வருத்தப்படுத்தும். இன்னிலேருந்து நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்களா? பிள்ளைகளை தத்து கொடுக்கலாமா? வெள்ளிக்கிழமையில் ஆண் பிள்ளை பிறந்தால் உடனே தத்து கொடுங்க. வெள்ளிக்கிழமை நவமி திதியில் தத்து கொடுங்க. வெள்ளிக்கிழமை நவமி திதியில் சுமங்கலி பூஜை பண்ணுங்கள். நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்குங்க. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.